நம்ம ஹைஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிவுக்கு வந்துருச்சு. சம்மர் ஹாலிடேஸும் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நான் உருகி போற மாதிரி ஃபீல் ஆகுறேன். இங்க சம்மர் எப்பவுமே ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா இப்ப ரெக்கார்ட பிரேக் பண்ற மாதிரி சூடா இருக்கு. இந்த கெட்ட செய்தியை சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இதை விட ஹாட் ஆக போகுது. இல்ல என்னால முடியல. எனக்கு தெரியும். நம்ம இந்த ஹீட்ல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இங்க இருந்து எங்கயாவது போகணும். வேணா நம்ம பீச்சுக்கு போயிடலாமா? நல்ல ஐடியா தான். அந்த பக்கத்துல பீச்லயே ரொம்ப தூரம் போகணும். என்ன நிஜமாவா சொல்ற? ஆமா, ஒன் டே ட்ரிப்லாம் போறது கஷ்டம்ப்பா. சரி அப்படின்னா நிறைய நாள் ட்ரிப் போலாம். நைட் கூட அங்கே தங்கலாம். நல்ல யோசனை தான். ஆனா அந்த மாதிரி வெக்கேஷன்ஸ பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது. அதை யோசிச்சியா யாரு பே பண்றது? அது வந்து நல்ல கேள்விதான். ஆனா அதுக்காக சம்மர் பிரேக்ல வெறும் பீச்சுக்கு மட்டும் போயிட்டு இருக்க முடியாதுல்ல. அது இன்னும் டிப்ரெஷனை தான் கொடுக்கும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா. ஆல்ரைட். அதாவது இப்போ ஆயா, மிடோரி அப்புறம் நான் முதல்ல சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போக போறோம். அதுவும் கனசவாக்கு. என் ஆன்ட்டி மியாபி அங்கதான் இருக்காங்க. சொந்தமா தங்குற ஹோட்டல் வச்சிருக்காங்க. மிக்கி இந்த மாதிரிலாம் ட்ரிப்புக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லபடியா போயிட்டு வருவாளா? ப்ளீஸ் மியாபி, மிக்கியும் அவ ஃப்ரெண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கோ. இந்த வெதர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கோங்கிறத நம்பவே முடியல. நான் இதுக்கு முன்னாடி கனசவாக்கு வந்ததே இல்ல. நானும் தான் வந்ததில்ல. நம்ம அதிர்ஷ்டக்காரங்க. மிக்கி ஆண்டி இல்லைன்னா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க நடத்துற அந்த ஹோட்டல் பீச்சுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அங்கதான் நமக்கு ரூம் கொடுத்திருக்காங்க. ஆஹா, கலக்குற. இப்ப நான் உண்மையிலே உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? நம்ம போக வேண்டிய இடம் நடக்கிற தூரம் தானா? இங்க இருந்து நம்ம 1/2 மணி நேரம் ட்ரெயின்ல போகணும். சரி ஓகே, ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி சைட் சீயிங் பண்ணிட்டு போலாம்ல. என்ன நம்ம பீச்சுக்கு போலாமா? பிரமாதம். ஆனா சிட்டில நிறைய விஷயம் இருக்கே. நம்ம பீச்சுக்கு நாளைக்கு போய்க்கலாம். பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா டைம் தான் கம்மியா இருக்கு. அட்வென்ச்சர்னா எனக்கு பிடிக்கும். சரி சரி, உனக்கு அதுதான் வேணும்னா அப்படியே பண்ணலாம். எஸ், நம்ம கெனசவா பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வாவ், அற்புதமான நாள். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ரூமுக்கு போலாமா? நல்ல ஐடியா. ஆன்ட்டி கிட்ட நம்ம வரப்போறோம்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. டின்னர் மெனு ரெடியா வச்சிருப்பாங்கல்ல? கண்டிப்பா. நிறைய ஐஸ்கிரீம்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. உண்மையிலே இது நல்ல விஷயம்தான். இது பசிய தூண்டும். ஆனா மெயின் டிஷ் இல்லையே. வெல்கம். ஹலோ கேர்ள்ஸ். உங்க ஜர்னி ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இல்லைல்ல? நிச்சயமா இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. நிம்மதியா இருக்கு. நீங்க இங்க சேஃபா வந்துருவீங்கன்னு நான் உங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவங்க ரொம்ப பயந்தாங்க தெரியுமா? ஓ அப்படியா? இவங்க 2 பேரும் தான் உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸா? என் பேரு மிடோரி ஓனோ.
எங்களை தன்மையா வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. என் பேரு ஹயா தக்கயாஸ்கி. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே பொலைட்டா பேசுறீங்களே. சரி, கூச்சப்படாம உள்ள வாங்க. பசியோட இருப்பீங்கன்னு தெரியும். டின்னர் ரெடியா இருக்கு. பார்க்கும்போது எல்லாமே சுவையா இருக்கும்னு தோணுதே. உங்க மனசுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க. இது எனக்கு சரியா படல. நீங்க பே பண்ற கெஸ்ட்டுக்கு தானே இதெல்லாம் கொடுப்பீங்க? பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? பாவம் உங்களுக்கும் ரொம்ப பசிக்கும்ல. மிக்கி அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸை எப்படி என்னால பசியோட இருக்க விட முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நிறைய உதவி பண்றீங்க. பரவாயில்ல, அது ஏன் கடமை. உங்க பெரிய மனசை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல இதுதான் பெஸ்டான சஷிமி. சீயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ம், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, பின்ன பொதுவாவே யார்கிட்டயும் நிறைய பேசாத பொண்ணா இருந்த உனக்கு இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறத பாக்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ம், இவ ரொம்ப ஸ்டபர்னான பொண்ணு. இவ மேல அன்பு காட்டுறதை என்னைக்கு நிறுத்திடாதீங்க. ஆண்டி என்ன இப்படின்னு பேசுறீங்க? அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, உங்களுக்காக வார்ம் பாத் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கேர்ள்ஸ். நீங்க ரெடினா உள்ள வரலாம். ஓகே. தேங்க்யூ so மச் ஆண்டி. ரொம்ப டேஸ்டா இருந்தது. இந்த சிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல ஃபுட்ஸ், ஸ்டைலிஷான ஆர்கிடெக்சர்லாம் இருக்கு. பீனீஸ் மாதிரி இருக்கு. பிஹினீசா, உங்க பாட்டி மாதிரியே பேசுற. ம், என்ன என் பாடியோட ஸ்ட்ரென்த் பாக்குறியா? இப்ப பாரு. என்னது? ஐயோ, என்னது? இந்த பீஸோட பேக் சைடு பிளாங்கா இருக்கு. என்னன்னு தெரியலையே. ஆ, ஆ, இது கொஞ்சம் பாரு. ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இல்ல, ஷோகி பீசஸ்ல பொதுவா பின்னாடி மார்க்கர்ஸ் இருக்கும்ல. அதாவது பொதுவா கோல்டுல சில்வர்ல ஏதாவது மார்க்கிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஒருவேளை இது ஷோகியா இல்லாம இருக்கலாம். ஹம்? அதாவது கோய்டா பீசஸா இருக்கலாம். கோயிட்டாவா? கொஞ்சம் தெளிவா தான் சொல்ல. அது ஒரு பழைய கேம். உசிட்சு போர்ட்ஸ் சேர்ந்தது. நோட்டோ பெனின்சுலா பத்தி உனக்கு தெரியும்ல? ஓ காட், கொயோட்டாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். மெடோரிக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா போர்ட் கேம்ஸ் பத்தியும் தெரியும். அது விக்கிற கடையில தான் அவ வேலை பாக்குறா. ஓ, அப்படியா விஷயம்? இந்த கோய்டா ஸ்பெஷலிஸ்டோட கவனத்தை ஈர்த்த இன்ட்ரெஸ்டிங் ரூல்ஸ் இருக்க கேம். கார்ட் கேமும் உருவாக்குனாங்க. எங்க ஸ்டோர்ல கூட நாங்க அதை சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதை சொல்ல எனக்கு அவமானமா இருந்தாலும் நான் இதை விளையாடினதே கிடையாது. ஆனா பேம்பூல செஞ்ச ஒரு பெர்ஃபெக்டான செட்டை பார்த்துருக்கேன். நான் இதை பத்தி கொஞ்சம் பொறுமையா தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா, பிரச்சனையே இல்ல. நீ ஒரு கேம் பத்தி படிக்க போறேனா விளையாட போறோம்னு தானே அர்த்தம்? ஆமா, ஆனா இந்த கேமை விளையாட 4 பேர் தேவை. ஓ அப்படியா? 1 2 3 4. நானா? என்ன பண்ற நீ? ஆன்ட்டி எல்லாம் இதுக்குள்ள இழுக்காத. தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட விளையாட எனக்கு டைம் இருக்கு. என்ன நிஜமாவா? பிரமாதம். விளையாடலாமா? நான் பிஷப்பை மேட்ச் பண்ணி கோல்டு எடுத்துக்கிறேன். என்னால இப்ப விளையாட முடியாது. அவ்வளவுதான், நான் ஜெயிச்சிட்டேன். இவங்கள எதிர்க்க முடியாது போல இருக்கே. ஆ, இன்னொரு தோல்வி. இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமாவே இது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. இதை விட நான் வேகமா கேமை முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல வித்தியாசமான சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்னாடி நீ விளையாடினதே இல்லைங்கிற மாதிரி சொல்ற. ம்? மிக்கி, சின்ன வயசுல நீ இங்க வந்திருந்தப்போ இதெல்லாம் எங்க கூட விளையாடி இருக்க. விளையாடி இருக்கேனா? ஆக்சுவலா இவங்க சொல்றது சரிதான்னு தோணுது. ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஓ, ஆ, நான் எதிர்பார்த்தது இருக்கு. கோயிட்டா கேம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுல்ல? தெரியும். நோட்டா ரீஜனுக்கு மட்டும் சொந்தமா இப்படி ஒரு ஃபன் கேம் ஏன் இருக்கணும்? இதே மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க. எல்லாம் வேற வேற பேர்ல இருக்கும். நிஜமாவா? எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். சொல்றேன். மாரி சோகி இருக்கு, ஈமோ சோகி கூட இருக்கு. இந்த கேம்ஸ் எல்லாமே கைட்டோ மாதிரி தான், வேற வேற பேர்ல உருவாக்கப்பட்டிருக்கு. அதுலயும் இதே மாதிரி ஷோகி பீசஸை யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோ கமிலையும் இதே மாதிரி தான். அதுல ஹயாட்டோனன் டிஷ்யூ கார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வேற விதமா கேம்பிள்ஸ் பண்றதுக்கும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எடோ எராவோட முடிவுல சட்டப்படி கேம்பிளிங்க்கு தடை விதிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த கேமோட பிரபலம் குறைஞ்சது. ஆ, வழக்கம் போல அசத்தல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
அதனாலதான் கோயிட்டா நோட்டா பெனின்சுலாவை தாண்டி நிறைய இடங்கள்ல பிரபலமாகாம இருக்கான். நான் அதை இன்னொரு தடவை விளையாடி பார்க்கணும். நானும் தான். சரி, நான் லைட் ஆஃப் பண்றேன். ஆ, நம்ம ஒரு வழியா பீச்சுக்கு போறோம். பீச் ட்ரிப்புக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்கியா? ஆமா, உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆர்வத்துல தூக்கம் கூட சரியா வர மாட்டேங்குது. ஏய் ஐயா, வாய்ப்பே இல்ல. தூக்கம் வரலன்னு தூங்கிட்டா. இந்த உலகத்தை பத்தி அவளுக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் மாறும்னு நம்புறேன். மிடோரி, அப்படி பண்ணாத, அவளை விடு. அவ நல்லா தூங்கட்டும். அவளுக்கு நல்ல தூக்கம் தேவை. உண்மைதான், அவ நல்லா தூங்கணும். என்ன? நிக்கி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கூட வந்ததுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் மட்டும் உங்களோட அறிமுகம் ஆகலைன்னா இந்த கேம்ஸ் பத்திலாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இவ்ளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியாம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். அதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நிக்கி, இருக்க எல்லா கேம்ஸையும் நம்ம நிறைய விளையாடணும், நிறைய கத்துக்கணும். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன இது? இதுக்கப்புறம் எனக்கு எப்படி தூக்கம் வரும்னே தெரியல. போய் அசத்தலாம் girls. ரொம்ப ஸ்லோவா கிளம்பாதீங்க, பீச் டைம் வந்துருச்சு. சன்ஸ்கிரீன் கூட போட விட மாட்டியா? எதுக்கு இப்ப இவ்ளோ அவசரப்படுத்திட்டு இருக்க? இந்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஸ்கின் டேன் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு பண்ணணும்? ரிலாக்ஸ். கடல்ல நம்ம தொலைஞ்சிடுற மாதிரியே பேசுறீங்க. என்ன மன்னிச்சிருங்க girls, நான் கொஞ்சம் ஓவரா ஹைப் ஆயிட்டேன். கிளம்பலாமா? சயின்டிபிக்ல அது பாசிபிளே இல்ல. நல்லா வெயில் அடிச்சது, அப்புறம் எப்படி மழை பெய்யும்? வெதரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் முடியாது. இல்ல கடவுளே, இப்போ நீ என்ன பண்ண சொல்ற? திடீர்னு மழை வந்துருச்சு. இல்ல முடியாது. என்ன நடந்தாலும் நம்ம போறோம். நீ சொன்ன குழந்தை மாதிரி பண்ணதா ஆயா? இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இங்கேயே இருக்கிறத விட வேற எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணு பண்ணலாம். நம்ம இந்த கேமை விளையாடலாம். பிரமாதம். நல்ல ஐடியா. இங்க என்ன நடக்குது? அம்மா, நீ யாரு? இது ஒரு கேம். இங்க பாரு, இந்த டேபிள் டாப் கேமுக்கு பேரு கோயிட்டா. உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் எங்க கூட வந்து விளையாடலாம். நிஜமாவா? கம் ஆன் தக்காஷே, எதுக்கு அந்த அழகான பொண்ணுங்களை சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வா, நம்ம ரூமுக்கு போகலாம். அப்ப நான் கேம் கூட விளையாட கூடாதா? சரி, கத்தாத, ஏதோ பண்ணு. எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க விளையாடுற இந்த கேம் 4 பிளேயர்ஸ் இருந்தா தான் விளையாட முடியும். உண்மைதான். உங்க பையன் எங்க கூட 4வது பிளேயரா சேர்ந்துக்கலாம். பாத்தீங்களா, நான் இல்லனா இங்க கேமே நடக்காதான். நீங்க ஷியரா தான் சொல்றீங்களா? ஆமா, மழையால வெளியே போக முடியல. அதான் சும்மா ஃபன்காக கேம் விளையாடலாம்னு நினைக்கிறோம். விளையாட ரெடியா இருக்கியா? சரி, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். முதல்ல இவனுக்கு கோயிட்டாவோட ரூல்ஸ சொல்லிடலாம். இதுல 2 பிளேயர்ஸ் டீமா சேர்ந்து தான் விளையாட போறோம். மொத்தம் இதுல 32 பீசஸ் இருக்கும். கிங், ராக், பிஷப்னு 2 செட் இருக்கும். கோல்ட், சில்வர், லான்சஸ், நைட் பீசஸ் எல்லாம் 4 இருக்கும். அப்புறம் 10 பான்ஸ் பீசஸ் இருக்கும். எல்லா பீஸையும் தலைகீழ திருப்பி வச்சிருப்போம். ஒவ்வொரு பிளேயர்ஸும் அதுல 8 எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் டீலர் முதல்ல அவங்களோட ஒரு பீஸ தலைகீழ வச்சு விளையாட ஆரம்பிக்கணும். அடுத்த பீஸ அவங்க எப்படி நிமித்தி வைக்கணும். செகண்ட் பீஸ் தான் அட்டாக் ஆனது. அந்த பீஸ் மாதிரியே அடுத்த பிளேயர் வச்சிருந்தாங்கன்னா அதை அவங்க கேம்குள்ள கொண்டு வரலாம். பொதுவா அத மேட்ச்னு நம்ம சொல்வோம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த இன்னொரு அட்டாக்கை இனிஷியேட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ 4 பிளேயர்ஸும் 8 பீசஸ வைக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். அந்த ரவுண்ட்ல எந்த பிளேயர் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு பாயிண்ட் கிடைக்கும். கார்டுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். நிறைய ரவுண்ட்ஸ் விளையாடி தொடர்ந்து பாயிண்ட் எடுத்துட்டே இருக்கணும். முதல்ல 150 பாயிண்ட்ஸ எந்த டீம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம்.
அப்புறம் லாஸ்ட் மூவ்ல ஒரே மாதிரி 2 டைல்ஸ் வந்துருச்சுன்னா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டபுளா கிடைக்கும். பிரமாதம், டபுள் பாயிண்ட்ஸா? இன்னும் சில ரூல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிங் பீசஸ் ரொம்ப ஸ்பெஷலானது. என்ன இருந்தாலும் ராக், பிஷப், கோல்ட், சில்வர், நைட் எல்லாத்தோடவும் மேட்ச் ஆக முடியும். பொதுவா பான்ஸ் அப்புறம் லேண்ட்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன்ஸ். கிங்ஸோட அது மட்டும் தான் அதிகமா மேட்ச் ஆகாது. கிங்க மேட்ச் பண்ற வரைக்கும் யாரும் அதை அட்டாக் பண்ண முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லிட்டேன். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, நம்ம விளையாடலாம். சரி, டீமை பிரிச்சிடலாம். இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால டக்காயாஷிக்கு மிடோரியோட டீம்லயே இருக்கட்டும். அப்புறம் அவ கலக்கிடுவா. சரி, ஓகே தான். நீ ரெடியா? ஃபர்ஸ்ட் நீ ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் என்னுடைய முதல் காயினை திருப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்ட் பீஸ மேட்ச் பண்ணி திருப்பி வைக்கிறேன். நான் சில்வர் வச்சு அட்டாக் பண்றேன். நைட்டை வச்சு மேட்ச் பண்றேன். ராக்க வச்சு நான் அட்டாக் பண்றேன். என்கிட்ட இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா இது கேம் சேஞ்சர். இப்போ நான் என்ன பண்றது? பிஷப்பை வச்சு அட்டாக் பண்ண வேண்டியதா? இப்போ நான் அட்டாக் பண்றேன். இந்தாங்க பிஷப். நான் பாஸ் பண்ணிடுறேன். பிரமாதம். பிஷப்பை மேட்ச் பண்ணி சில்வர் அட்டாக் பண்றேன். அட்டகாசம். ஓ, கலக்கிட்ட. உன் சில்வர் மேட்ச் பண்ணிட்டா கேமே முடிஞ்சது. 10 பாயிண்ட்ஸ். அச்சச்சோ, மொத்தமா போச்சு. நீ பிஷப்ப வச்சிருந்தாலும் நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். ஜெயிச்சிருப்பியா? டகாஷி, எனக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் பண்ண மாட்டேனா? நீ ஜெயிச்ச மாதிரியே தான் நானும் ஜெயிச்சிருக்கேன். அதனால நான் செஞ்சதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு பேசிக் கோயிட்டா ஸ்ட்ராட்டஜி தான். பார்ட்னரை அன்மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். புரியுது. நான் என் டீம்மேட்ஸோட அட்டாக்க மேட்ச் பண்ண வேணாம். சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. கிங் மேட்ச் ராக் அட்டாக். ஒரு கிங்க வச்சு ரொம்ப ரேரா தான் என் சில்வரை இவ மேட்ச் பண்றா. அப்படின்னா இவ கையில சில்வர் இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுது. கிங்க மேட்ச் பண்ணி சில்வரை வச்சு விளையாடுறேன். நான் பாஸ் பண்றேன். மிக்கி கிட்ட எதுவுமே இல்லையா? அப்படின்னா டகாஸ்கி அவன்கிட்ட ஒரே ஒரு சில்வர் தான் பாக்கி இருக்கும். நானும் பாஸ் பண்றேன். என்ன? நான் இன்னொரு ஃபேஸ் டவுன் பீஸ் வைக்கிறேன். ரூக்கு வச்சு முடிக்கிறேன். 40 பாயிண்ட்ஸ். மொத்தமா 150 வந்துருச்சு. மிக்கியும் நானும் மொத்தமா அதுல ஜெயிச்சிட்டோம். தோத்து போறதுல ஃபன்னே இல்ல. டகாஷி, ஒரு ரவுண்டுல உன்கிட்ட 2 சில்வர் இருந்திருக்கணுமே. நீ அதை மேட்ச் பண்ணியிருந்தா நம்ம டீமுக்கு அது வெற்றியை தேடி கொடுத்திருக்கோம். என்ன? வாய்ப்பே இல்ல. முன்னாடி சொன்னது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. முன்னாடி நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இதை விட வித்தியாசமா இருக்கும். நம்மளோட பீசஸ் மேல கவனம் செலுத்தணும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கோல்ட் பீஸ் நீ எதுக்காக மேட்ச் பண்ணாம இருந்த மிக்கி? டீம் ஜெயிக்கிறதுக்கு அந்த 2 பீஸ் நம்மளுக்கு தேவையானதா இருந்திருக்கும். அது மேட்ச் பண்ணி டீம்மேட் அட்டாக் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். இந்த சிச்சுவேஷன்ல அப்படி வராது. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்ன மன்னிச்சிடு, கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல என்னால இது விளையாட முடியாது. நான் கிளம்புறேன். மிக்கி ப்ளீஸ் திரும்ப வா. தகாஷி என்ன மாதிரி தான் இருக்கான். எனக்கு நடந்ததுதான் இப்ப அவனுக்கும் நடக்குது. சில நேரங்கள்ல நீங்க மேட்ச் பண்ணலாம், சில நேரத்துல மேட்ச் பண்ணாம போலாம். ரெண்டும் ஒண்ணு தானே. ஹே தகாஷி, நீ என் கூட டீமா விளையாடுறியா? பார்ட்னர்ஸ் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். லான்ஸ் மேட்ச் பண்ணி சில்வர் அட்டாக் பண்றேன். சில்வர் மேட்ச் பண்ணி நைட் வச்சு அட்டாக் பண்றேன். பாஸ் பண்றேன். நானும் பாஸ். ஓ பிரமாதம். நான் என்னோட கிங்கையும் ராக்கையும் ப்ளே பண்றேன். ஐயா கிட்ட இப்ப கண்டிப்பா நைட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா மிடோரி என்ன பண்ண போறா? இது ரிஸ்க் தான். ஆனா நான் இது எடுத்தாகணும். கிங்க மேட்ச் பண்ணி நைட் வச்சு அட்டாக் பண்றேன். நான் பாஸ் பண்றேன். எதிர்பார்த்ததுதான். மிடோரி கிட்ட கண்டிப்பா நைட் இல்ல. அப்படின்னா கடைசி 2 பீசஸும் டகாஷ் கிட்ட தான் இருக்கு. 2 கிங்கும் ஏற்கனவே இறங்கிடுச்சு. அப்புறம் மிக்கி பேக் டு பேக் 2 நைட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். மொத்தம் 4 நைட்ஸ் தான். மத்த 2 என்கிட்ட இருக்கு. அவன் என்ன மாட்டி விட்டுட்டாளா? என் டீம்மேட்டுக்கு நைட்டை வச்சு மேட்ச் பண்றேன். எந்த வச்சு அட்டாக் பண்றேன்.
இதுதான் பெஸ்ட் மூவ். கரெக்டா பார்ட்னர்? அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கையில இருக்கிறத வச்சு தோக்கடிக்கலான்னு பார்த்தேன். உண்மையாவே இவன் கலக்குறான். பிரமாதம். ஆமா, வாழ்த்துக்கள். பிரமாதம். இப்ப பார்க்கலாம். நான் ஃபேஸ் டவுன வைக்கிறேன். லான்ச்சோட முடிக்கிறேன். இப்ப வெற்றி நம்ம பக்கம்தான். என் வின்னிங் ஸ்ட்ரீக் முடிஞ்சு போச்சு. ஃபைனல் மூவ் அட்டகாசமா பண்ணிட்டு. ஆமா, அது உண்மைதான். நீங்க இல்லனாலும் என்னால செய்ய முடியும். இது ரொம்ப ஜாலியா இருந்ததுல. இத நான் மறுபடியும் மாத்தி அமைக்கணும்னா உங்க கூட ரீமேட்ச் தான் விளையாடணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சோகமான ஒரு நாளை நீங்க ரொம்ப சந்தோஷமா மாத்தி கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்ட். சரி, நீங்க வேற எங்க போக போறீங்க? ஏதாவது சில் பண்றதுக்காக போகலாம்னு நினைக்கிறோம். புரிஞ்சிருச்சு. நீங்களும் எங்களோட பீச்சுக்கு வரீங்களா? அதான் மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சே கண்ணா. ஆனா மழை விட்டுருச்சே. அப்படியா? பீச் டைம். பாசிங் ஷவர் தானே நினைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் மழை வராதுன்னு தான் தோணுது. பிரமாதம். நம்ம போய் நீச்சல் அடிக்கலாமா? வா போலாம். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு போங்க. ஐயா, நீ சன்ஸ்கிரீன் கூட போடல. அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னமோ பண்ணு போ. மிக்கி உண்மையாவே ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கா. இவங்க 2 பேரும் அவங்களோட பார்ட்ட சரியா ப்ளே பண்ணிருக்காங்க. ஆண்டி இங்க பாருங்க. இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இனிமே உங்க பொண்ணு கண்டிப்பா சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். மெசேஜா? என்ன அது? என்ன, நான் உருவாக்குன கேமை நீங்க விளையாட ஆசைப்படுறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இன்னும் முழுசா செஞ்சு முடிக்கல. கொஞ்சம் இரு. என்ன சொல்ல வர? இப்படி போனா நான் அதை முடிக்கவே மாட்டேன்.